அதுக்கு ஸ்தோத்திரம். நான் மேடவாக்கத்துலேருந்து வரேன். ரொம்ப நாளாகவே வந்துட்டுருக்கேன். ஒரு 3 வருஷமாக கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலைக்கும் என்னால் போக முடியாது. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதனால் வேலைக்கும் போக முடியாது. என் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது. நான் உண்மையாக சொல்லணுன்னா அங்கிளோட மீட்டிங்க்கெலாம் வந்து தான் கொஞ்சமாவது எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் திறன் கிடச்சிது. அப்புறம் வந்து எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அங்கிள் தனி ஜெபத்தெல்லாம் ப்ரே பண்ணும்போது உன்னோட கடன் பிரச்சனை தீருமா தீருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக என் தம்பியோட ஹெல்ப்பால் கொஞ்சம் ஏசப்பா அவன் மூலமாக பேசி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு கடனாக அடைஞ்சிது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தேன் நான். ஒரு ஆர்கே அதாவது ரூம் அண்ட் கிச்சன்ற மாதிரி தான். அது எங்களுக்கு வந்து சரியான வென்டிலேஷன் இல்லை. இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக என் பசங்களுக்கெலாம் வந்தது. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஆண்டவர்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணேன். எங்களுக்கு ஒரு 1 பிஹெச்கே வீடு இருந்தால் கூட ஓகேப்பா அப்படின்னு. அதுவெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வந்து வாடகையே இல்லாமல், ஏதாவது என் தம்பிக்கு வந்து அவன் வந்து ஒரு ஆஃபீஸ் வைக்கிறதுக்காக இது பண்ணான். அது மேலே வந்து 1 பிஹெச்கே இருக்கும், கீழே அவன் ஆஃபீஸ். நீங்கள் வந்து வாடகையே கொடுக்கணாக்கா நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். இப்போ வரைக்கும் ஆண்டவர் அவனோட வீடாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். அது வாடகையே இல்லாமல் கொடுத்தாரு. இது வரைக்கும் செஞ்சதுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு இன்னைக்கு சாட்சிக்கிறேன். நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு த்ரோட் பெயின் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், புரியுதான்னு பார்த்துக்குங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு பேங்க்குக்கு வந்து 2 lakhsக்கு பக்கத்தில் கட்ட வேண்டியது இருந்துச்சு. என் கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை. எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியானதுனால பேங்க்கில் லோன் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 6 மணிக்குள்ளே கட்டி ஆகணும். 5:30 வரைக்கும் ட்ரை பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 5:30க்கு என் ஆஃபீஸில் எனக்கு ஒரு ரூம் இருக்குது. ஒரு வாரமாக போய் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண எனக்கு அதிகமாக ஜெபிச்சதில்லை. என் ஒய்ஃப் ஜெபிப்பாங்க. நான் எதாவது டவுட்டாக இருந்தால் கேட்பேன். எனக்கு கடவுள் மேலே கடவுள் இருக்காருன்னு தெரியும், மற்றபடி பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. நம்ம உழைச்சா தான் நமக்கு சாப்பாடுங்கிற கான்செப்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த உழைப்பவே கடவுள் தான் ஆசீர்வதிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நான் போய் உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ப்ரேயர் பண்ண கடவுளை பார்த்து, எனக்கு இப்போ இந்த 2 லட்ச ரூபா 1/2 hour டைம் இருக்குது, நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து ஒருத்தர் கால் பண்ணார். நான் பண்ணல, அவர் எனக்கு பண்ணார். நான் அவர்கிட்ட வந்து என்ன கேட்டேன்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது, பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்ன ஹெல்ப் ஜி சொல்லுங்கள் அப்படின்னாரு. 2 lakhs தேவைப்படுது அப்படின்னா அவர் எதுவுமே சொல்லலை. அடுத்த செகண்டே போட்டு விட்டார். அவர் அதுக்கு ஒரு 16,000 ரூபா மட்டும் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட நான் கேட்டேன். அவன் தான் என்கிட்ட மந்த் எண்டில் 500 1000 கேட்டுட்டு இருப்பான். நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். அவனும் என்கிட்ட நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். அவங்ககிட்ட இருக்காது, வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு மெசேஜ் போட்டுட்டேன். 16,000 ரூபா எனக்கு தேவைப்படுதுடா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான்னா அடுத்த செகண்டே போட்டு விட்டுட்டான். அவங்ககிட்ட அந்த 16,000 ரூபா எப்போவுமே இருக்காது. எங்கிட்ட தான் 500 1000 மாதம் எங்கிட்ட கேட்பான். நான் கேட்ட உடனே அப்புறம் அடுத்த நாள் நான் கேட்டேன், எப்பட்றா நீ கொடுத்த அப்படின்னு கேட்டேன். என் அக்கௌண்ட்லேயே 16,000 ரூபா தான் இருந்துச்சு, நீ கேட்டவுடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இப்படியெல்லாம் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயரே ஆரம்பித்தேன். கடவுள் இப்படிலாம் வழி நடத்த வரான்ட்டு. 1 நிமிஷம் ஜெபம் மனசார பண்ணேன், உடனே அதுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த ஏசப்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் அதை வந்து உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்ல முடியும்? என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்துலர்களை பார்த்து நல்ல சந்தோஷமான ஒரு முகத்தையோட சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். பக்கத்தில் யார் இல்லைனாலும் பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்கள், முன்னாடி இருக்கிறவங்கள பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் வார்த்தையை கேட்குறதுக்கு அவளோடு வந்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இன்றைக்கு எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 46 அதிகாரத்தில் 1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆபத்து வந்தாலும் அதை விழுந்து போகாதபடி ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் ஃபவுண்டேஷனாக வைத்து நம்ம சில காரியங்களை வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதலாக எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 29வது வசனத்துலேருந்து 30வது வசனம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த சின்ன 2 வசனத்துக்குள்ளால அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குது. ஸோ இதில் நம்ம தியானிக்கும் போது 3 காரியங்கள் முதலாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவேன். முதலாகிறது அதில் என்ன வாஸ்தவம்? உங்களே அசுத்தங்கள்லேருந்து அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்மளே பரிசுத்தமாக்குவார், நம்மளே பிரித்தெடுப்பார் பாவத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஸோ முதலாக ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளை ரட்சிப்பார். 2வது நம்மளை பாதுகாப்பார். 2வது அவர் என்ன பண்ணுவார்? பஞ்சத்தின் காலத்தில் நம்மளை அவர் பாதுகாப்பார். 3வது காரியம் அந்த இடத்துல என்ன செய்வார்? நம்மளுக்கு விளைச்சல்களை கொடுத்து நம்மளை பலன்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த பஞ்சமே நம்ம இடத்தில் தாக்காதபடி, அந்த பஞ்சத்துடைய அந்த தீமைகள் நம்மளை தாக்காதபடி பஞ்சத்தின் காலத்திலேயே நம்மளுக்கு அந்த நிந்தைகளை எடுத்து போட்டு நம்மளை அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி என்ன சொல்வோம்? நம்ம அறையில் போய் நல்லா ஜெபிக்கிற டைம் எடுக்கும்போது வசங்களை சொல்லி அதை பிடித்து கொண்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆனால் எந்த நேரத்தில் நம்ம ஆபத்தில் போய் மாற்றிக்கணும்னோ வசனத்தை சொல்லி பழகணும். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்குது? நம்மளை ரட்சிப்பார், நம்மளை பாதுகாப்பார். அடுத்தபடியாக என்ன பண்ணுவார்? அந்த பஞ்சத்தின் நிந்தையை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடுவார். ஆமென். ஸோ வேதத்தில் நம்ம இதை குறித்து தியானிக்கும் போது ராகாப் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. எத்தனை பேருக்கு ராகாபுடைய அந்த ஸ்டோரி தெரியும்? அநேக பேருக்கு. ஸோ சுருக்கமாக அதை நான் சொல்லணும்னா, எரிகோ பட்டணத்தில் ராகாப் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாங்களாம். அவங்க ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு தொழிலில் இருந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த வேலையை இந்த இடத்துல இருக்கும்போது என்ன நடக்குது? யோசுவாவும் அவங்களுடைய கூட்டத்தாரும் ப்ராமிஸ் லேண்டுக்கு, வாக்குத்தத்தம் தேசத்துக்கு போய் சுகந்தரிக்கிறதுக்கு முன்பாக அநேக பாதைகளுக்குள்ளால் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ராகாப் என்ற இந்த ஸ்திரீ இருந்த பட்டணம் தான் எரிகோ. எரிகோ சுற்றில் இருந்தது என்னது தான்? எரிகோ மதல்கள். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம், இந்த எரிகோ மதல்களை ஆண்டவர் எப்படி உடைத்து போட்டார். ஆனால் அந்த பட்டணமே அழிந்து போகிற அந்த வேலையில் ராகாபையும் அவங்க குடும்பத்தாரையும் ஆண்டவர் பாதுகாப்பார். ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது எடுத்து வாசிப்போம், என்ன நடக்குதுன்னு நம்ம எடுத்து வாசிப்போம். யோசுவா அவர் கூட இருந்த 2 நபர்களை அந்த இடத்தை வேவு பார்க்கும்படி அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த 2 நபர்கள் யார் வீட்டில் போய் அடைக்கலம் எடுத்து தங்குறாங்களோ ராகாப் வீட்டில் போய் அவங்க தங்குறாங்க. ஸோ எடுத்து வாசிப்போம். அப்போ ராகாப் வீட்டில் இவள் அடைக்கலம் கொடுத்த பின்பு ராகாபுக்கும் இந்த நபர்களுக்குள்ளால ஒரு அக்ரிமெண்ட்குள்ளால அவங்க வராங்க. அது குறித்து நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோசுவா புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் 14வது வசனம் எடுத்து வாசிப்போம். அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேச குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். தயையும் சத்தியமும் உங்களுக்கு பாராட்டுவோம். அப்போ ராகாப் இவங்களை பாதுகாத்து அந்த இடத்துல மறைத்து வைத்திருக்கிற நேரத்தில் அவருடைய அந்த எரிகோ ராஜாவே இவங்க இடத்தில் கேட்குறாங்க,
என்ன எங்ககிட்ட இப்படி 2 பேர் இஸ்ரேல் இதுலேருந்து வந்திருக்காங்களா, இந்த இடத்த வேவு பார்க்க வந்திருக்காங்களா, அப்போ இவங்களை எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு சொல்கிற வேலை ராகாப் அந்த இடத்துல ஞானத்தை பயன்படுத்தி அவங்களே வழி திசை மாறி அனுப்பி விடுறாள். அப்பொழுது இவர்களை தப்பிக்க வைக்கிற அந்த வேலையில் ராகாப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான் எப்படி உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேனோ அதே போல் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல அழிந்து போகுது. அந்த வசனத்தை வாசிங்க ஆண்டி. அவர்களிடத்தில் ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். சோர்ந்து போயிருக்கிற அந்த வேலை, சோர்வு என்னது? ஒரு பஞ்சத்தின் ஒரு சிம்பிள். இட் சிக்னிஃபைஸ் that in that place there's some kind of fear. அது ஒரு பஞ்சம் தான். நல்ல செழிப்பா சந்தோஷமா இருக்கிற காலத்துல நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம எதை குறித்து அதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். we'll be happy. ஆனால் எப்படி லைஃப் போதுன்னு சந்தோஷமா போவோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு தெரிஞ்சோடனே ஒரு திகில் வருது அந்த இடத்துல. எல்லாரும் சோர்ந்து போகிறாங்க. அப்போ அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு பஞ்சம் உண்டாகுது, அவங்க சமாதானத்துக்கு ஒரு பஞ்சம் அந்த இடத்துல உண்டாகுது. அவங்க உயிர் மேலே பயம், அவங்களுடைய பொக்கிஷங்கள் மேலே பயம், எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ஒரு பயம் அந்த இடத்துல உண்டா. அதுதான் பஞ்சத்தின் காலத்துக்குள்ளால அவங்க போகிறாங்கன்னு எரிகோ தேசத்துடைய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்பொழுது ராகாப் அவங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் நான் எப்படி கொடுத்தேன் அதே போல் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளால நீங்கள் பிரவேசிக்கும் போது என் வீட்டும் என்னையும் என்னுடைய சகோதரிகள் பெற்றோர் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னு கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 2 வேவு பார்க்க வந்தவங்க, அதே போல தான் நீங்கள் எங்களே காட்டி கொடுக்காம இருந்தால் அதே போல் நாங்களும் செய்வோம்னு சொல்லி, எப்போ இவர்கள் எரிகோவை அழிக்க வந்தாங்களோ அந்த நேரத்தில் இவங்க குடும்பத்தை மட்டும் அவங்க பாதுகாத்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த கடைசி வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க ஆண்டி. கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்போ ராகாப் என்ன ஸ்திரீன்னு சொன்னேன், ஒரு விபச்சாரம் செய்கிற ஸ்திரீ. அதுதான் அவங்க தொழிலாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆபத்து காலம், பஞ்சத்தின் காலத்தில் வரும்போது இந்த தெய்வ மனுஷர்களுக்கு அவங்க இடம் கொடுத்தனால ஆண்டவர் அவங்களுக்கு தயை பாராட்டினார். ஹல்லேலூயா. அந்த பஞ்சத்தின் ஆபத்துங்கள் அவங்களை தொடாதபடி காத்து கொண்டார். ஆமென். அப்போ இன்னும் ஒரு காரியம் நடக்குது. ராகாப் வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை அந்த இடத்துல தெய்வ மனுஷர்கள் அடைக்கலத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்க துரத்தி விட்டுருக்கலாம், ஐயோ என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும் துரத்தி விட்டுருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லை இது சாதாரண மனுஷர்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரேல் தேசமே இந்த இடத்தை எடுக்கும்போது ஞானத்தோடு நான் செயல்போம். அப்போ ராகாப் நம்ம எல்லாரும் அவங்கள பார்த்தா ஒரு விபச்சாரி ஸ்திரீ கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க அந்த எந்த சூழ்நிலையில அதை செய்தாங்க. நீங்கள் பாருங்களேன், அவங்க எவ்வளோ அன்பாக அவங்க நினச்சிருக்கலாம் என்னையை மட்டும் நீங்கள் தப்பிச்சு கொண்டு போயிருங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது சொல்லாமல் என்னையும் என் குடும்பத்தையும் என் சகோதரி எல்லாரையும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு, அந்த அடைக்கலத்தை கொடுக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இது என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆபத்து காலம் வரப்போகுது, அந்த பஞ்சத்துக்குள்ளால எல்லாரும் அழிந்து போகிறாங்க, ஆனால் நானும் என் வீடும் அழிந்து போகக்கூடாது. இது வரைக்கும் நான் பாவம் செஞ்சு விட்டேன், இது வரைக்கும் நான் தவறான காரியத்தில் ஈடுபட்டேன், இது வரைக்கும் ஆண்டவர் விருப்பப்படாத விபச்சாரத்துக்குள்ளால நான் தள்ளப்பட்டேன், ஆனாலும் இன்னும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு அவங்க புரிந்து கொண்டாங்க. இந்த தேவ மனுஷங்களுக்கு நான் அடைக்கலத்தை கொடுத்தேன்னா எனக்கும் அடைக்கலம் உண்டாகும்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் அடைக்கலம் உண்டாகணும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதோடைய அந்த எசன்ஸ் என்னன்னா, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது என்ன அடையாளம்னா, தேவ பிரசனம் இருக்கிற வீட்டுக்குள்ளால பஞ்சம் நிலைச்சு நிற்காது. ஹல்லேலூயா. அதுதான் ராகாப் வீட்டில் தேவன் அவங்களை ரட்சிப்பார். அந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தமாக அது வரைக்கும் பாவம் சென்றிருந்த குடும்பம், அது வரைக்கும் ஒன்றுமில்லாத எண்ணப்பட்ட குடும்பம், அது வரைக்கும் எல்லாராலும் சபிக்கப்பட்ட குடும்பம் இஸ்ரேல் கோத்திரத்துக்குள்ளால அவங்க இணையிறாங்க. ஹல்லேலூயா. ராகாபுடைய லைஃபுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டருடைய பரம்பரையில் வராங்க. எப்படிங்க பாருங்கள், ராகாப் மூலமாக தான் போவாஸ் பிறக்கிறாரு. போவாஸ்
அடுத்தது ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ அது மூலமாக தாவீதுடைய பரம்பரை, அது மூலமாக தாவீதுடைய பரம்பரையில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய நிந்தை, அவமானம், அந்த 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 இக்கட்டான சூழ்நிலை, விபச்சாரத்தின் அந்த அந்த கேடான காரியங்களில், அந்த தீமையான காரியங்களில் அவங்க பரிசுத்தமாக ஆண்டவர் பிரசன்னத்தை அந்த நபர்களுக்கு அந்த அடைக்கலத்தை கொடுத்தனால அவங்க ஹிஸ்டரியே ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அது வரைக்கும் ஒன்றுமில்லாத ராகாபை ஆண்டவர் அவருடைய பரம்பரையில் அவர் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் பார்த்தீங்களா? அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக ஆகும்போது, ஆபத்தின் காலத்துடைய பஞ்சங்கள் வரும்போது, அந்த அந்த இரட்சிப்பன் இல்லாத வீட்டுக்குள்ளால, அந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளால ஆண்டவர் இறங்கி வருவார். அவருக்கு அந்த அடைக்கலத்துக்கு அவரை நம்ம அடைக்கலமாக்குவோம். அதுக்காக நம்ம முதலாக நம்ம வீடுகளை தெரிந்து கொடுக்கணும், நம்மளை தெரிந்து கொடுக்கணும். நம்ம பாவத்துக்கு முதல்ல இடத்தை கொடுக்கக்கூடாது, பயத்துக்கு முதல்ல இடத்தை கொடுக்கக்கூடாது. அதுதான் ராகாப் சென்றாங்க. அப்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக யோசுவா முதலாக அந்த 2 பேர் வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறதுக்கு பிறகு இவர்கள் நல்ல செய்தி சொல்றாங்க. எரிகோ எல்லா தேசத்தை எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்க, கண்டிப்பாக இந்த எரிகோ நமக்குள்ளால நம்ம கைகளில் தான் விழுந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ இது நடக்கும்போது என்ன அங்கே ஆகுதுன்னா, இந்த எரிகோ தேசத்துக்கு போறதுக்கு முன்பாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தடையை சந்திக்கிறாங்க. என்ன தடை சந்திக்கிறாங்க? யோர்தான் நதி அவங்க முன்பாக நிற்குது. இது நின்னோடனே யோசுவா என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளுக்கு தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க, தேவனுடைய அற்புத கருத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அவர் அதை செய்வாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் இருந்தார், ஆனாலும் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளால போகிறதுக்கு முன்பாக முதலாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நீ பரிசுத்தம் ஆகணும், உன் ஜன கூட்டம் பரிசுத்தம் ஆக்கணும், எல்லாரும் பரிசுத்தம் ஆனாதான் நீங்கள் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாக பரிசுத்தமாக்கணும். ஸோ நான் முதலாக அந்த வசனத்தை எசேக்கியேல் நம்ம வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்? நீங்கள் 29வது வசனம் வாசித்தோம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, உங்க அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி. அப்போ எரிகோ பட்டணத்துக்குள்ளால போறதுக்கு முன்பாக முதலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்க அசுத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்போ ஆண்டவர் முதலாக என்ன செய்யறாரு? ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு துணை ஆனோம்னா முதல்ல நம்ம அசுத்தங்களை நம்ம விட்டு எடுக்கணும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளே ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ரட்சிக்கும் போது என்ன பண்ணுவார்? அந்த வசனத்தை வாசிங்க ஆண்டி. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ ராகாபுடைய வீடு அது வரைக்கும் அசுத்தம் உள்ள வீடாக தான் இருந்துச்சு. ஆனா எப்பொழுது ஆண்டோடைய அந்த பிரசன்னத்துக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களோ, ஆண்டவர் அவங்களுக்கு அடைக்கலம் துணை ஆனனால என்ன நடக்குது? அந்த அசுத்தங்கள் வீட்டு போய் அவங்க ரட்சித்தாரு. 2வது என்ன இருக்குது? பஞ்சத்தினுண்டாகும் நிந்தையை நீக்கினார். ஆமென். ஆக்சுவலி அவங்க வீடு பஞ்சமாக தான் இருந்திருக்கும். விபச்சாரம் ஒரு சாதாரண காரியம் இல்லை. அவங்க அதுக்குள்ளால தள்ளப்பட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கமே தெரியல. அப்போ அதுக்கு பெற்று கூட அவங்க வீடுக்குள்ளால ரட்சிப்பு இருந்திருக்காது. நாட் இனஃப், அவங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கும், பஞ்சம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் எப்பொழுது அந்த ஆண்டோடைய பிரசனத்துக்கு அவங்கள அடைக்கலத்துக்குள்ளால போனாங்களோ, ஆண்டவர் அவங்களுக்கு அனுகூல துணைமானாரோ, என்ன நடக்குது? அந்த பஞ்சம் நீக்கி அதை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு, ஜாதிகளுக்குள்ளால பஞ்சத்தின் உண்டாகும் நிந்தையை நீக்கினார். ஆமென். அதுதான் ராகாப் வாழ்க்கையில நடந்தது. அவங்களுக்கு இருந்த அந்த நிந்தை, அவமானத்தை ஆண்டவர் நீக்கினார். அப்புறம் அதுக்கு பலனாக என்ன கொடுக்கிறார்? வாசிங்க. விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். விருட்சங்களின் கனிகளும்
வயலின் பலன்களையும் உங்களுக்கு பலன். அவங்களுடைய வாழ்க்கையுடைய பெரிய பலன் என்ன? போவாஸ் பிறந்தார். ஆமென். இன்றும் அவங்களை குறித்து நம்ம பேசுவோம். அந்த பரம்பரையில் தான் தாவீது ராஜா பிறந்தார். அந்த பரம்பரையில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நிந்தை, அவமானம், பேரே இல்லாத ஒரு ஸ்திரீ, பேரே இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ளால அந்த பஞ்சத்தின் அந்த அந்த விளிம்பில் விழுந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அடைக்கல துணையாக வராரு. அப்பொழுது அந்த வீடு நிரம்பி வழியும்போது அவங்க பேர் புகழோடு ஜீவிக்கிறதுக்கு ஆசீர்வாத மழை அவங்க வீட்டில் கொட்டும்படி ஆண்டவர் அவங்க பரம்பரை தொடுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைங்கள் நம்மளுக்கு வீட்டுக்கு வர சுதந்திரம் ஆண்டவர் அவரே சுதந்திரமாக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? எப்படி யோசுவாவும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு யோர்தான் நதியை ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, ஒரு தடங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அது எப்படி மேற்கொண்டாங்க? பரிசுத்தத்தினால மேற்கொண்டாங்க. பரிசுத்த இருதயம் இல்லாதவங்க தேவனை தரிசிக்க முடியாதுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது உண்மைதான். நம்ம பரிசுத்த இருதயத்தோடு இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த பியூரிட்டிக்கு பின்னாலே நம்ம போகணும். அந்த பரிசுத்தத்தை நம்ம நாடும்போது ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை நம்ம வாழ்க்கையில் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பாவம் இன்னும் செஞ்சு கொண்டுட்ருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு அந்த அடைக்கலத்துக்குள்ளால் பிரவேசிக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. மேபி ஓரளவுக்கு நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு இன்னும் கிருபைகள் இல்லாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார்? பரிசுத்தத்தை நாடுங்கள். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான அந்த சந்தேகங்கள், ஆண்டவர் இது செய்வாரா, இது நடந்தால் பார்த்துக்கலாம், அப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன சொன்னோம்? உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஆமேன். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா சந்தோஷமான சமாதானத்தோட ஆண்டவர் அழைத்த அந்த வழியில் நம்ம நடக்கணும்னா அசுத்தங்களை விட்டு பரிசுத்தத்தை நாடுவோம். ஹல்லேலூயா. அந்த இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளால நம்ம வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? அந்த பஞ்சத்தின் நிந்தையை நம்ம இடத்தில் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. பஞ்சத்தின் நிந்தை பணம் மட்டும் கிடையாது. சந்தோஷம் இல்லைன்னா அது பஞ்சம்தான். சமாதானம் இல்லைன்னா அது பஞ்சம்தான். குடும்பத்தில் ஐக்கியம் இல்லைன்னா அது பஞ்சம்தான். எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்ம அடைய வேண்டிய காரியங்கள் முழுமையாக அடையாமல் பார்ஷியலாக அடையிறதும் அது ஒரு விதமான பஞ்சம் தான். முழுமையாக அவருடைய ஆசீர்வாதங்கள் அடையிறது தான் பஞ்சத்துலேருந்து நம்மளை நீக்கி போட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு முதலாக ஆண்டவர் அந்த விடுவு காலம் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா, குடும்பத்துலேயும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்கள் படிப்பிலும் சரி, உங்கள் வீட்டிலையும் சரி, எந்த காரியத்திலையும் சரி, உங்களுக்கு அந்த விடுவு காலம் வேணும். ஆண்டோடைய நன்மைகளை ருசிக்கணும்னா, பலன்களை ருசிக்கணும்னா, முதலாக ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? உங்கள் அசுத்தங்களை நீக்கி போடுங்க, ராகாபை போல நீக்கி போடுங்க. ஆமென். ஆண்டோடைய அடைக்கலத்துக்குள்ளால் வரும்போது அந்த பஞ்சம் நம்மளை தொடாதபடி அவர் பாதுகாக்கணும். அந்த ஆபத்துக்குள்ளால் நம்மளை விழாதபடி நம்மளை அவர் பாதுகாத்து அனுகூல துணையாக அவர் அந்த வேலையில் நம்மளுக்காக இறங்கி வருவார். ஆமென். ஆமாப்பா, நீங்கள் தான் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன். இயேசப்பா, ஆபத்து காலத்தில் நாங்கள் கூப்பிட்ற நேரத்தில் எங்களுக்கு அனுகூல துணையாக இருக்கிற தேவன். அப்பா, எங்களுக்கு பலத்தை கொடுக்குற தேவன் நீங்கள் தான் டாடி. இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஏசப்பா அப்பா, எந்த சாபக்கட்டில் நாங்கள் விழுந்திருந்தாலும், எந்த அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நாங்கள் தட்டி கொண்டே இருக்கிறோங்களோ, அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் தேவனாக நீர் அடைக்கலமாக இறங்கி வந்து சுவாமி எங்களை ஆண்டவரே நீங்க உற்சாகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க படுக்கை எடுத்து ஆண்டவரே எங்களை நடக்க சொல்றதுக்காக உமக்கு நன்றி டாடி. அப்பா, நீதியின் சூரியனாக நீர் எங்க வாழ்க்கையில நீர் எங்க விளங்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கழுத்து கொன்றுகளை போல ஆண்டவரே நாங்க ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எஸ் லார்ட் ஜீசஸ், எந்தெந்த காரியத்துல நாங்க உபத்திரத்தை சந்தித்தோமோ, நிந்தைய அவமானத்தை சகித்து கொண்டோமோ, அந்தந்த காரியத்துல ஆண்டவரே எங்க கண்ணீரை முற்றிலுமாக நீங்க தொடத்து போடுறதுக்காக உமக்கு நன்றி. எங்க கண்ணீர்களை முற்றிலுமாக நீங்க ஆண்டவரே தொடைத்து போடுறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க நிந்தை அவமானத்தை முற்றிலும்
முற்றிலுமாக நீங்க மாற்றி போடுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு கனம் பொருந்த பாத்திரமாக எங்களை நீர் மாற்றுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ராகாப் ஆண்டவரே, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவை சகித்து கொண்டார் ஆண்டவரே. நீர் அவளுக்கு எப்படி இறங்குகிறீரோ, அந்த ஸ்திரீக்கு எப்படி நீர் மனம் இறங்குகிறீரோ, இன்றைக்கு உங்க சேமத்துக்கு, உங்க அடைக்கலத்துக்கு, இந்த பிரச்சனை நிரம்பின இடத்துல வந்து உங்க பிள்ளைங்க நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அடைக்கலத்தை நீர் கொடுக்கிறீரப்பா. உங்க செட்டைகளுக்கு அடியில ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டு. அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமோ அந்தந்த காரியத்துல இனி ஆண்டவரே கொழுத்த கன்றுகளை போல மாறுறதுக்கு நீங்க கிருபைகள் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்களை நீர் உடைத்து போடுறீரப்பா. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களை பரிசுத்தப்படுத்துறாங்கப்பா. எந்தெந்த காரியத்தை நிமித்தமாக, அந்த பாவத்தின் நிமித்தமாக, கட்டுகள் நிமித்தமாக, சாப கட்டுகளை நிமித்தமாக, எந்த வியாதி நிமித்தமாக, எந்த ஆண்டவரை போராட்டத்தை நிமித்தமாக, ஏமாற்றத்தை நிமித்தமாக அவங்க பிள்ளைங்க பின்வாங்கி போனாங்களோ அந்தந்த காரியத்துல நீர் இன்றைக்கு அவங்களுக்கு விடுவ காலத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எந்தெந்த குடும்பத்துல அநீதியான காரியங்கள் நடந்திருக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால நீர் நீதியின் சூரியனாக அந்த குடும்பத்தில் எழுந்தருளி சுவாமி, அந்த குடும்பத்துல விடுவு காலத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நீதியின் தேவனாக அந்த குடும்பத்துல நீரே நியாயத்தை, நீரே நல்ல தீர்ப்பை கொடுத்து உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எந்தெந்த பிள்ளைங்களுக்கு புது அபிஷேகம் என் வாழ்க்கையில வேணும்னு சொல்றாங்களோ அவர்கள் மேல இந்த நேரத்தில் ஆண்டவரே, எப்படி அன்றைக்கு ஆண்டவரே அந்த எலிசபெத்தினுடைய பிள்ளை வயிற்றுக்குள்ளால இருக்கும் போது அபிஷேகத்தால நிரப்பின என் தகப்பன் ஆண்டவரே, நாங்க கேட்கும் போது அது தாராளமாக கொடுக்கிற என் ஏசப்பா நீரப்பா. இந்த நாளில் ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னித்த ஆண்டவரே ஒரு அபிஷேக மலை உங்க பிள்ளைங்கள மேல ஆண்டவரே ஊற்றுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இனி அவங்களுடைய வீட்டின் காரியமாக சரி, வேலை ஸ்தலத்தின் காரியமாக சரி, உடல்ல இருக்கிற சோர்வாக சரி, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீரப்பா. ஆமா ஆண்டவரே, தேவனே நீர் எங்க அடைக்கலம் அப்பா. தேவனே நீர் எங்க பலன் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் ஆண்டவரே எங்களுடைய அனுகூலம் துணையாக இருக்கிற என் இயேசப்பா. எந்தெந்த பிள்ளைங்க பஞ்சத்தின் காலத்துக்குள்ளால இருக்கிறாங்களோ அந்த காலத்துல இருந்து அந்த பிள்ளைங்களை வெளியில கொண்டு வரதுக்காக உமக்கு நன்றி. ரட்சிப்பின் அன்பதுக்குள்ளால கண்ணீரோடு அவங்க பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வேணும். அவங்க பிள்ளைங்க அழுந்து போகாதபடி நீர் தான் அவங்களை காப்பாற்ற முடியும் ஏசப்பா. வேற யாரும் அவங்களை காப்பாற்ற முடியாது. அழுகு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் ரட்சிப்பின் கரத்தை நீட்டி ஆண்டவரே உங்க ரத்தத்தை தெளித்து உங்க பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க அவங்களை ரட்சித்து அவங்களை போஷித்து ஆபத்துல இருந்து அவங்களை விலக்கி காத்து கொள்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அதே போல நிந்தைகள், அவமானங்கள் இனிமேல் அவங்க குடும்பத்துல தங்காதபடி, எந்த சாப கட்டங்களும் அவங்களை குடும்பத்துல தங்காதபடி, எந்த வியாதிகளும் உங்க குடும்பத்துல தங்காதபடி, எந்த காரியத்திலும் ஆண்டவரே தனிமை உணராதபடி நீரே அவங்களுக்கு முன்பாக நின்று பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இன்று முதல் ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஆண்டவரே எழுந்து ஆண்டவரே எங்க படுக்கை எடுத்து நடக்க போறோம் சுவாமி. நீர் எங்களை ஆண்டவரே பிரமிக்கத்தக்க ஒரு பாத்திரமாக நீங்க ஆண்டவரை உருவாக்கி இருக்கிறப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இது புது அபிஷேகம் ஆண்டவரே இன்னும் எங்க வாழ்க்கையில பெருகட்டும் சுவாமி. ஆண்டவரே பிசாசு எந்த போராட்டம் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, எந்த ஆண்டவரே தந்திரமாக காரியங்களை எங்களை சுற்றிலும் கொண்டு வந்தோம் அதுல விழாதபடி ராடி நீங்க எங்களை காத்து கொள்வீராகப்பா. எல்லாரும் ஆண்டவரை சுற்றிலும் ஆண்டவரே நீர் இன்றைக்கு உங்க மதிலை எழுப்புவீராக டாடி. ஆண்டவரே raise a wall of fire Lord Jesus around your children Lord Jesus, that they will never fall into sin anymore but live a life that is pleasing to you and honorable to you Lord Jesus. Let us all arise and take our bed and walk Lord Jesus. Let our life be a living testimony Lord Jesus. நீர் இதை செய்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்த போறதுக்காக நன்றி. எல்லா பாரங்களை நீர் தூக்கி விட்டதுக்காக உமக்கு நன்றி. எங்களை காத்து எங்களை அடைக்கல தேவனாக நீரே நீ எங்களுக்கு முன்பாக சென்று பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. காத்து கொண்டு வழி நடத்துவீராக. என்றென்றும் உங்க அன்பான கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்க வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களை வாழ வைப்பீராக. இயேசு
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.